أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم குர்ஆனிக் அரபிக் 128 என்ற இந்த பதிவில் குல்லு என்ற வார்த்தைக்கான அர்த்தம் மற்றும் உதாரணம் பார்க்க உள்ளோம். குல்லு ஆல் எவ்ரி எல்லா, குல்லு எவ்ரி எல்லா. குல்லு என்ற வார்த்தை திருக்குர்ஆனில் சுமார் 355 முறை வரப்பெற்றுள்ளது. முதல் 2வது அத்தியாயம் 284வது வசனம். فَيَغْفِرُ لِمَنْ يَشَاءُ وَيُعَذِّبُ مَنْ يَشَاءُ وَاللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. فَيَغْفِرُ غَفَرَ يَغْفِرُ غَفَرَ மன்னிப்பான், யகுஃபிரு மன்னிப்பான், غفر மன்னித்தான், யகுஃபிரு மன்னிப்பான். ஃபயகுஃபிரு லிமை யஷா, லி ப்ளஸ் மன் லிமன், லிமை யஷா யாரை எவரை எவருக்கு, யஷா நாடுகிறான், லிமை யஷா எவரை நாடுகிறானோ அவரை, தான் நாடியவரை. ஃபயகுஃபிரு லிமை யஷா இன்னும் தான் நாடியவரை மன்னிப்பான். ஓ யு அஸ்ஸிபு மை யஷா வ இன்னும் யு அஸ்ஸிபு வேதனை செய்வான், அசாப் செய்வான். ஓ யு அஸ்ஸிபு மை யஷா தான் நாடியவரை, நான் எவரை நாடுகிறாரோ அவரை. ஓ யு அஸ்ஸிபு மை யஷா தான் நாடியவரை வேதனையும் செய்வான். வல்லாஹு அல்லாஹ் அலா குல்லி ஷையின் கதீர் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தியுடையவன். வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தியுடையவன். ஹதீர் பேராற்றலுடையவன், ஹதீர் பேராற்றலுடையவன் அல்லது சக்தியுடையவன். அலா குல்லி ஷையின் ஹதீர் அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவன். ஃபயகுஃபிரு லிமை யஷா ஓ யுஅஸ்ஸிபு மை யஷா இன்னும் தான் நாடியவரை மன்னிப்பான், தான் நாடியவரை வேதனையும் செய்வான். வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர் அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தியுடையவன். ஹுலில்லாஹு காலிஹு குல்லி ஷை வஹுவல் வாஹிதுல் கஹ்ஹார். ஹுல் கூறுவீராக, அல்லாஹ் தான் ஹாலிஹ் படைக்கிறவன், குல்லி ஷை எல்லா பொருட்களையும் அனைத்து பொருட்களையும் அல்லது எல்லா பொருட்களையும், வஹுவல் வாஹிதுல் கஹ்ஹார் வஹுவ இன்னும் அவன், வாஹித் ஒருவன், கஹ்ஹார் அடக்கியாள்பவன், கஹ்ஹார் அடக்கியாள்பவன். ஹதீர் பேராற்றலுடையவன், கஹ்ஹார் அடக்கியாள்பவன். ஹதீர் பேராற்றலுடையவன், கஹ்ஹார் அடக்கியாள்பவன். ஹுலில்லாஹு காலிஹு குல்லி ஷை நபியனில் கூறும் அல்லாவே எல்லா பொருட்களையும் படைக்கிறவன். வஹுவல் வாஹிதுல் கஹ்ஹார் அவன் ஒருவன் அனைத்தையும் அடக்கியாள்பவன். அடுத்து 39வது அத்தியாயம் 62வது வசனம். அல்லாஹு காலிஹு குல்லி ஷை வஹுவ அலா குல்லி ஷைஇன் வக்கீல். அல்லாஹு காலிஹ் அல்லாஹ் தான் படைப்பவன், குல்லி ஷை அனைத்து பொருட்களையும், வஹுவ அவன்தான், அலா குல்லி ஷை அனைத்து பொருட்கள் மீதும், வக்கீல் பாதுகாவலன், வக்கீல் பாதுகாவலன், வக்கீல் பாதுகாவலன், வக்கீல் பாதுகாவலன். அல்லாஹு காலிஹு குல்லி ஷை அல்லாஹ் தான் அனைத்து பொருட்களையும் படைப்பவன். வஹுவ அலா குல்லி ஷை இன் வக்கீல் இன்னும் அவனே அனைத்து பொருட்கள் மீதும் அனைத்து பொருட்களின் பாதுகாவலனும் ஆவான். அடுத்த 57வது அத்தியாயம் 3வது வசனம். ஹுவல் அவ்வலு வல் ஆஹிர் வல்லாஹிரு வல் பாத்தின் ஓஹோ பிகுல்லி ஷை இன் அலீம். ஹுவ அவன்தான், அவ்வல் முதலாம் அவன், வல் ஆஹிர் இன்னும் இறுதியானவன், முதலாமானவன் அவனே, இறுதியானவனும் அவனே. ஹுவல் அவ்வலு வல் ஆஹிர் அவனே முதலானவன், அவனே இறுதியானவன். வல்லாஹிரு வல் பாத்தின் இன்னும் வெளிப்படையானவன், மேலும் மறைவானவன். ஜாஹிர் வாஹிர், ஜாஹிர் என்ற உதவியில் கூறுவோம், ஜாஹிர் வெளிப்படையானவன். வல்லாஹிர் வல் பாத்தின் மறைவானவன். வல்லாஹிர் வல் பாத்தின் இன்னும் வெளிப்படையானவன், இன்னும் மறைவானவன். வஹுவ மேலும் அவன், பிகுல்லி ஷையின் அலீம் அனைத்து பொருட்களையும் நன்கு அறிந்தவன். அலீம் ஆலிம் இல்ம், அலீம யஅலமு அலீம் நன்கு அறிந்தவன். பிகுல்லி வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம் மேலும் அவன் அனைத்து பொருட்களையும் நன்கு அறிந்தவன். ஹுவல் அவ்வலு வல் ஆஹிர் அவனே முதலானவன், அவனே இறுதியானவன். வல்லாஹிரு வல் பாத்தின் அவனே வெளிப்படையானவன், அவனே மறைவானவன். வஹோ பிகுல்லி ஷை இன் அலீம் மேலும் அவன் அனைத்து பொருட்களையும் நன்கறிந்தவன். 66வது அத்தியாயம் 8வது வசனம். ரப்பனா அத்மிம் லனா நூரனா வஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ரப்பனா எங்கள் இறைவா, அத்மிம் லனா எங்களுக்கு நீ முழுமையாக்கி வை,
அத்மிம் லனா எங்களுக்கு நீ முழுமையாக்கி வை, நூரனா எங்களுடைய பிரகாசத்தை, ரப்பனா எங்கள் இறைவா, அத்மிம் லனா நூரனா எங்களுடைய பிரகாசத்தை எங்களுக்கு நீ முழுமையாக்கி வை, வகஃபிர் லனா இன்னும் எங்களை மன்னிப்பாயாக, வகஃபிர் லனா இன்னும் என்னை மன்னிப்பாயாக, வகஃபிர் லனா இன்னும் எங்களை மன்னிப்பாயாக, இன்னக அலா குல்லி ஷை இன் ஹதீர் இன்னக நிச்சயமாக நீதான், அலா குல்லி ஷை அனைத்து பொருட்கள் மீதும், ஹதீர் பேராற்றலுடையவன், ஹதீர் பேராற்றலுடையவன், ஹதீர் பேராற்றலுடையவன், ஹதீர் பேராற்றலுடையவன். ரப்பனா அத்மிம் லனா நூரனா எங்கள் இறைவா எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக, வகஃபிர் லனா எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக, இன்னக அலா குல்லி ஷை இன் ஹதீர் நிச்சயமாக நீ அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன்.